தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சில தினங்களாக கனமழை தொடர்ந்து பெய்து வந்ததால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து துவங்கியது. 2 தினங்களுக்கு மேலாக பொதுமக்கள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து வந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைவன பகுதியில் மழைப்பொழிவு முற்றிலுமாக நின்றதால் குற்றால அருவிகளுக்கு நீர்வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் கோடை விடுமுறையில் குற்றாலத்தில் குளிர்த்து மகிழ்வதற்காக வருகை தந்த பொதுமக்கள் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிறிதளவு விழுந்து வரும் அருவி நீரில் குளித்து செல்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதி விவசாயிகள் விவசாயத்திற்கு பயன்படும் வகையில் மாடுகளை வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் மன்னவனூர் அருகே வரையடி பகுதியில் உள்ள மேய்ச்சல் நிலத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விவசாயிகள் 100க்கும் அதிகமான மாடுகளை மேய்ச்சலுக்காக விட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு இந்த பகுதியில் நுழைந்த செந்நாய்கள் மாடுகளை கடித்து குதறின. இதனால் 2ற்கும் மேற்பட்ட மாடுகள் பலியாகின. ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் காப்பு காட்டில் மான்கள் உள்ளன. இந்த மான்கள் தண்ணீர் தேடி காட்டை வெளியே வருகின்றன. இந்நிலையில் அரக்கோணம் மேலம்பாக்கம் ரயில்வே யார்டுக்கு இடையே இன்று காலை 3 மான்கள் ரயிலில் சிக்கி பலியாகியுள்ளன. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் இறந்த மான்களின் உடல்களை கைப்பற்றி ஆற்காடு வனத்துறையினருக்கு தகவல் அளித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள அமராவதி புதூரில் ஆட்டோ ஓட்டுபவர் வெள்ளைச்சாமி. இவரை அதே ஊரை சேர்ந்த ஜோதி மற்றும் ரமேஷ் ஆகியோர் வம்புக்கு இழுத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இதனிடையே இவர் இதுகுறித்து சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் விடுதலை சிறுத்தை கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் சிசு இளைய கௌதம் தலைமையில் அனைத்து கட்சியினர் ஆட்டோ ஓட்டுநர் வெள்ளைச்சாமியை தாக்கியவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யக்கூறி இன்று காரைக்குடி டிஎஸ்பி பிரகாஷை சந்தித்து புகார் மனு அளித்தனர். ஆட்டோ ஓட்டக்கூடிய தோழர் வெள்ளைச்சாமி அவர்களை சில சமூக விரோத கும்பல், சாதிவெறி கும்பல் அவரை திடீரென்று தாக்குதல் நடத்தி காயம் ஏற்படுத்தி ஒரு வன்முறையை தூண்டியிருக்கிறார்கள். அவர்கள் மீது சட்டபூர்வமாகவும் SC/ST ஆக்ட் படியும் நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்டோ சங்க தோழர்கள், அமராவதி உள்ளூர் விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த தோழர்கள் இங்கே வந்து நாம் புகார் அளித்திருக்கிறோம். தகுந்த நடவடிக்கையை, சட்டபூர்வமான நடவடிக்கையை SC/ST ஆக்ட் படி எடுப்பதாக நம்முடைய காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழ்செல்வி. இவர் சற்று மனநல பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. இவரது மகள் தனலட்சுமி இன்று காலை தனது தாய் தமிழ்செல்வியுடன் இயற்கை உபாதை கழிப்பதற்காக ரயில்வே தண்டவாளத்தை தாண்டி சென்றுள்ளார். அப்பொழுது காது கேளாத தமிழ்செல்வி ரயில் வருவதை கவனிக்காததால் தனது தாய் ரயிலில் அடிபடப் போவதை உணர்ந்த மகள் தனலட்சுமி ஓடி சென்று தனது தாயை காப்பாற்ற முயற்சி செய்துள்ளார். இந்த நிலையில் இருவர் மீதும் ரயில் மோதியதில் ரத்த வெள்ளத்தில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அருகில் இருந்தவர்கள் இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே நிலைய போலீசார் மற்றும் சிவகாசி நகர் காவல் நிலைய போலீசார் விரைந்து வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் இந்த விபத்து குறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள குருக்கள்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மாரிராஜ். இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர். இவருக்கு திருமணம் முடிந்து 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் இவர் திடீரென செல்போன் டவர் மீது ஏறி இஸ்ரோ விஞ்ஞானி சோம்நாத்தை மாற்ற வலியுறுத்தியும் இது பற்றி தான் பேசினால் பெண்கள் என்னை ஏளனமாக பேசுவதாகவும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலே நின்ற அவரை அவரது மகனின் உதவியோடு தீயணைப்புத் துறையினர் டவர் மேலே சென்று பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் கீழே இறக்கினர். கீழே இறங்கியதும் செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் என தெரிவித்தார். அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவரது மகன் அவரை தாக்குவதற்கு பாய்ந்த நிலையில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 10ஆம் தேதி வெளியான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறையில் பணிபுரியும் காவல் ஆளுநர்கள் குழந்தைகள் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தனர். திருமயம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் சிறப்பு உதவி ஆய்வாளர் சத்யபாவின் மகள் ஜனனி ஸ்ரீ 497 மதிப்பெண்களும்,
புதுக்கோட்டை மாவட்ட ஆயுதப்படையில் பணிபுரியும் தலைமை காவலர் சுந்தராம்பாளின் மகள் அகல்யா 497 மதிப்பெண்களும் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடம், மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றனர். இதேபோல் ஆயுதப்படையில் தலைமை காவலர் சிவபாலனின் மகள் ஸ்வேதா 495 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் 2ஆம் இடமும் பெற்றார். இம்மாணவிகளை புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்து பரிசுகளை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பரிசுகளை பெற்ற மாணவிகள் SP வஞ்சிதா பாண்டேவிற்கு தங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். நாகையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் டெல்டா மாவட்டங்களில் கோடை மழை பெய்து வருவது கோடை புழுதி அடிக்க மட்டுமே பயன்படும், ஆனால் குறுவைக்கு பயன்படாது என்று தெரிவித்துள்ளனர். மேலும் வருகின்ற 21ஆம் தேதி கூடுகின்ற காவிரி மேலாண்மை வாரிய கூட்டத்தில் தமிழக விவசாயிகளுக்கு உரிய நீரை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் மட்டும் இல்ல, டெல்டா மாவட்டம் எல்லா இடத்துலயுமே தற்சமயம் கோடை மழை பெய்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு விடிய காலம்ல நல்ல கனமழை பெஞ்சிருக்குது. ஆனா இது கோடை புழுதி அடிக்க மட்டும்தான் வருமா ஒழிஞ்சு இது குறுவைக்கு சாகுபடி செய்வதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நெல் உற்பத்தியை பொறுத்தவரைக்கும் அதிகமான நீர் தேவை இருக்கும். கோடை புழுதி அடிச்சு நாங்க தயாராக இருக்கலாம். கடந்த ஆண்டு இதே மாசத்துல பாக்குறப்ப 90 அடி கிட்டத்தட்ட தண்ணி இருந்துச்சு. இந்த மாசம் பாக்குறப்ப வெறும் 40 அடி தான் தண்ணி இருக்குது. இது போதுமானதாக இல்லை. காவேரி மேலாண்மையான கூட 21ஆம் தேதி கூட இருக்காங்க. அந்த அடிப்படையில தமிழக அரசு மத்திய அரசு இணைஞ்சு கர்நாடக அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு காவேரி உரிமையை மீட்டு தண்ணி எங்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கணும். தேனி மாவட்டம் கம்பம் நகரிலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பம் மேட்டு மாநில நெடுஞ்சாலையில் சேனை ஓடையின் அருகே உள்ள தனியார் காட்டுப்பகுதியில் கேரள மாநில பதிவு எண் கொண்ட காரில் ஒரு பெண் உட்பட கேரள மாநிலத்தை சேர்ந்த 3 பேர் பிணமாக கிடந்துள்ளனர். அந்த காட்டுப்பகுதிக்கு வேலைக்கு சென்றவர்கள் காரில் 3 பேர் பிணமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். கம்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இவர்கள் 3வரும் தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்திலிருந்து மடவாநல்லூர் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற கொளஞ்சியப்பர் திருக்கோவில் வரை மாநில நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. அவ்வாறு உள்ள நெடுஞ்சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன. இந்நிலையில் இருவழி பாதையாக உள்ள மாநில நெடுஞ்சாலை முழுவதும் பெரிய பெரிய பள்ளங்களும் குண்டும் குழியுமாக நெடுஞ்சாலை முழுவதும் அமைந்துள்ளதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். எனவே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் இருந்து அபுதாபி செல்லும் ஏர் அரேபியா ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் இன்று காலை சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தது. அந்த விமானத்தில் பயணம் செய்ய வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் பரிசோதித்து விமானத்திற்கு அனுப்பிக் கொண்டிருந்தனர். அப்போது சென்னையை சேர்ந்த முகமது ஃபைசல் என்பவர் இந்த விமானத்தில் சுற்றுலா பயணியாக அபுதாபி செல்ல வந்திருந்தார். அவரது சூட்கேஸை அதிகாரிகள் சோதனை செய்ததில் சூட்கேஸ் ரகசிய அறைக்குள் கட்டுக்கட்டாக அமெரிக்க டாலர் கரன்சி மறைத்து வைத்துள்ளது தெரியவந்தது. இதனை அடுத்து 18 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலரை பறிமுதல் செய்ததுடன் முகமது ஃபைசல் விமான பயணத்தை ரத்து செய்தனர். மேலும் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் முகமது ஃபைசல் இந்த பணத்தை கூலிக்காக எடுத்து செல்லும் கடத்தல் குருவி என்று தெரியவந்தது. இதையடுத்து கணக்கில் இல்லாத இந்த பணத்தை இவரிடம் கொடுத்து அனுப்பியது யார் என்று தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழ் ஆசிரியரும் தொல்லியல் ஆர்வலருமான செல்வம் மூல வைகை ஆற்றங்கரை ஓரப்பகுதியில் விடுமுறை நாட்களில் தொல்லியல் சம்பந்தமான ஆய்வுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆய்வில் மயிலாடும்பாறை அருகே உள்ள மீன்பாறை குட்டத்தை ஒட்டிய பகுதியில் பெருங்கற்கால மக்கள் பயன்படுத்திய 3000 ஆண்டுகள் பழமையான இரும்பு உருக்க ஆலையை கண்டுபிடித்துள்ளார். மேலும் அந்த பகுதியில் சுமார் 40க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் இரும்பு கசடுகளும் உருக்கப்பட்ட இரும்புகளும் நிரம்பியிருக்கின்றன. இந்த மூல வகை ஆற்றங்கரையோர பகுதியில் முதுமக்கள் தாளி, கல் பதுக்கைகள், கல் தட்டுக்கள் தொடர்ந்து ஆங்காங்கே கண்டுபிடிக்கப்படுவதால் ஒரு நாகரீகமான சமூக மக்கள் இங்கு வாழ்ந்ததற்கான சான்றுகள் தெரிய வருவதற்கு தொல்லியல் துறையினர் இங்கு அகழாய்வு செய்து ஆவணம் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழனிப்பேட்டையை சேர்ந்தவர் நாராயணன். இவர் அரக்கோணம் அடுத்த வெங்கடேசபுரத்தில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்காவை பதுக்கி வைத்து கடைகளுக்கு விநியோகம் செய்வதாக நகர காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது.
அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற நகர போலீசார் வெங்கடேசபுரத்தில் உள்ள வீட்டை சோதனை செய்து அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 327 கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர். மேலும் குட்காவை பதுக்கிய நாராயணனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்லாநத்தம் ஊராட்சியில் ஆனைவாரி முட்டல் நீர்வீழ்ச்சி மற்றும் ஏரி உள்ளது. இங்கு ஆத்தூர் மட்டுமின்றி பெரம்பலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து தினந்தோறும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குடும்பத்துடன் வந்து மகிழ்வர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் தாக்கம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் குறைந்து வறண்டு காணப்பட்டு வந்தது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றத்துடன் சென்றனர். இந்நிலையில் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் அணைவாரி முட்டல் நீர்வீழ்ச்சியில் தற்போது நீர்வரத்து வடத் தொடங்கியது. இதனால் முட்டல் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொண்டு வருகிறது. இதனால் நீர்வீழ்ச்சி பகுதிகளில் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் நாளை 61வது மலர் கண்காட்சி துவங்க உள்ளது. இந்த வருடம் முதல் முறையாக 10 நாட்கள் மலர் கண்காட்சியும் கோடை விழாவும் நடைபெற உள்ளது. இந்நிலையில் மலர் கண்காட்சி நடைபெறும் 10 நாட்களுக்கு மட்டும் பூங்காவின் நுழைவு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி பெரியவர்களுக்கு 30 ரூபாயாக இருந்த நிலையில் 75 ரூபாயாகவும், சிறியவர்களுக்கு 15 ரூபாயாக இருந்த நிலையில் 35 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகர்ப்புறத்தில் கடந்த ஒரு வார காலமாக கரடி ஒன்று மேல்வண்ணாரப்பேட்டை, BSNL குவார்டர்ஸ், சிம்ஸ் பார்க் போன்ற பகுதிகளில் இரவு நேரங்களில் உலா வருவதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் அச்சத்தில் உள்ளனர். எனவே வனத்துறையினர் துரிதமாக செயல்பட்டு உயிர்பலி ஏற்படும் முன் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சேலம் மாநகராட்சி பகுதிக்கு அருகாமையில் உள்ள வீராணம் ஏரி சுமார் 65 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள இந்த ஏரியில் சேர்வராயன் மலைப்பகுதியில் இருந்து வழிந்து ஓடும் தண்ணீர் தேங்கி நிற்பதோடு அப்பகுதி நீர் ஆதாரமாக திகழ்ந்து வருகிறது. தற்போது ஏரி வறண்டு காணப்படுவதால் நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரருக்கு மண் அள்ளுவதற்கான உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ஏரிக்கு தண்ணீர் வரத்து தட்டுப்படுவதுடன் நீரை சேமிக்க முடியாத நிலை ஏற்படும் என்று அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே நிலத்தடி நீர்மட்டம் குறையாமல் இருக்கவும், அப்பகுதி விவசாயம் பாதிக்கப்படாமல் இருக்கவும் ஏரியில் மண்ணள்வதை தடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 300 விவசாயிங்க அந்த ஏரியாவில் பயன்பட்டு இருக்கிறாங்க. இந்த கிராமத்துக்கே நீர் ஆதாரமாக இருக்கிறது இந்த ஏரி தான். இந்த ஏரி பெரிய ஏரி. இதை பாதுகாப்பு பண்ணி மக்கள் தான் பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கோமோ ஒழிஞ்சு இது அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கை நாங்களும் பல முறை நாங்கள் மனு கொடுத்து பார்த்துட்டோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் மீட்டிங்லையும் பேசி பார்த்துட்டோம். விவசாயிகள் குறைத்தீர்க்கும் இதுலேயும் பேசி பார்த்துட்டோம். இதை தூர்வாரி எங்களுக்கு கரையெல்லாம் வலுப்படுத்தி எங்களுக்கு தண்ணியை சேமிக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாக்கா அரசாங்கம் ஹைவேவுக்கு டெண்டர்காரங்களுக்கு தனியார் டெண்டர் எடுத்தவங்களுக்கு கிராவல் அள்ளுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிராவலை அள்ளிட்டாக்கா தண்ணி சேமிப்பு நிற்காது. அந்த தண்ணி பூரா வெளியில் போயிடும். இப்போ வெளியில் போனுச்சுன்னா ஒரு 3 மாதத்துக்கு கூட அது நிற்காது. இருந்தாலும் அந்த குடியிருப்பு பகுதியில் ஒரு நீர் தண்ணி ஊற்றெடுத்து மக்கள் குடியிருக்கிறதுக்கே முடியாது. அந்த அளவுக்கு தண்ணி வெளியில் வந்துடும். அதனால் கிராவலை அள்ள வேண்டாம். நீங்கள் சுற்றியும் கரையை வலுப்படுத்தி அந்த சீமை வேளாண் முள்ளெல்லாம் அகற்றி எங்களுக்கு பராமரித்து கொடுங்க. ஏன்னா நம்மளுக்கு சிட்டிக்கு ஒட்டியாக இருக்கிற ஒரே பெரிய ஏரி வீராணம் ஏரி தான். அந்த ஏரியை பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு கலெக்டர்கிட்ட அந்த பர்மிஷனை ரத்து செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். இதை தகுந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இன்று தனியார் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. முன்னதாக பள்ளி வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் விபத்து காலங்களில் எப்படி செயல்படுவது என்பது குறித்தும், தீ விபத்து ஏற்படும் போது அதனை வாகனத்தில் உள்ள தீயணைப்பு கருவியை எடுத்து தீயை அணைப்பது குறித்தும், விபத்தில் காயம் ஏற்பட்டவர்களை அவர்களின் எடையை கொண்டு 2 கரம், 3 கரம், 4 கரம் ஆகியவற்றால் எப்படி பிடித்து தூக்கி செல்வது என்பது குறித்தும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூரை சேர்ந்த ஆனந்தன் எர்த் மூவர்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் தாம்பரத்தில் உள்ள சோழமண்டலம் பைனான்சியல் லோன் பெற்று கார் ஒன்று வாங்கியுள்ளார்.
இந்நிலையில் 1 மாத தவணை கட்டவில்லை என வீட்டிற்கு வந்த பைனான்ஸ் நிறுவன ஊழியர் ஆனந்தனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஆனந்தன் சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆனந்தனுக்கு ஆதரவாக தமிழ்நாடு கட்டுமான இயந்திர உரிமையாளர்கள் சங்கத்தினர் தாம்பரத்தில் உள்ள சோழமண்டலம் பைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து தாம்பரம் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி களைய செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குப்பைகளை எடுப்பதற்கு 82 தூய்மை பணியாளர்கள் பணியில் உள்ளனர். இந்நிலையில் நேற்று காலை திருச்செந்தூர் நகர்ப்புற பகுதியில் உள்ள மயிலப்புரம் தெருவில் தூய்மை பணியாளர்கள் மினி ஆட்டோ மூலம் குப்பைகளை எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது வாகனத்தை இயக்குவதற்கு வாகனத்தின் ஓட்டுநர் இல்லாததால் தூய்மை பணியாளர்களின் மேற்பார்வையாளர் தமிழரசி என்பவர் மினி ஆட்டோவை இயக்கியுள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த மினி ஆட்டோ எதிரே உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் அர்ச்சகரான ஐயப்பன் என்பவர் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த அர்ச்சகர் ஐயப்பனின் மகன் பேரன் மீது மோதியது. இதில் அவர்கள் அதிர்ஷ்டவசமாக காயங்களுடன் உயிர் தப்பினர். ஓட்டுநர் இல்லாமல் பெண் ஊழியர் வாகனத்தை இயக்கி விபத்து ஏற்படுத்தியது குறித்ததான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.